ஹலோ ஆல் வணக்கம். SA 20ல மேட்சஸ்லாம் ஃபாஸ்ட்டாக நடந்துட்டு இருக்கு. அடுத்த மேட்ச் வந்து பால் ராயல்ஸ் வர்சஸ் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் அட் பிரிட்டோரியா சென்ச்சூரியன்ஸ். பீடாக் சொன்ன மாதிரி வெரி வெரி ஹை ஸ்கோரிங் கிரவுண்ட் அது. பீடாக் வெல்கம் டு த ஷோ. போன மேட்ச் பால் ராயல்ஸ் ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரியே பால் ராயல்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. உங்களோட இனிஷியல் தாட்ஸ் என்ன? நாம இல்ல, நீங்க எட்ஜ் கொடுத்ததோட என் வேலை முடிஞ்சுது. அதனால நான் வியூவர்ஸுக்கு என்ன சொல்லுவேன், எட்ஜோட ஓகே. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க தான் பால் ராயல்ஸ் பாலை வாத்துருவாங்க பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் சொன்னீங்க. கரெக்டா அதே மாதிரி நடந்தது. ஒரு பயம் இருந்தது நமக்கு அந்த பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் ரிவ்யூ பண்ணும்போது. அதே மாதிரி அந்த டாப் ரெண்டு பேருமே ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பிளேயர்ஸ், அவங்க அடிக்கல பிரச்சனை வரும்னு. பால்ல எப்பவுமே இந்த 160 இவங்களுக்கு நிறைய வீக் லிங்க்ஸ் இருக்கு. அதை இப்ப நம்ம சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி கிரவுண்ட் கண்டிஷன்ஸ் கேட்பீங்க. இப்ப ஜோனாஸ்பர்க்ல ஒரு ரணகளம் நடந்தது, ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். அதுவும் ஸோ நம்ம இப்போ சொல்லியிருக்கோம். ராசி வாண்டர்சன் பாருங்க, செஞ்சுரி. அதை தானே நான் முடிக்கும் போது என்ன சொல்லுவேன், 5 பிளேயர் நான் சொல்லிட்டேன். மேன் ஆஃப் த மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் அதிகம் பாயிண்ட்ஸ் கொடுத்தது யாருன்னு உங்களை தான் கேட்பேன். ஸோ இது வந்து வியூவர்ஸ் ஹேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். நான் சொல்றேன் 5 பிளேயர் ஒரு 30-40 பாயிண்ட் கண்டிப்பா கொடுத்துருவாங்க, அது நடக்கும். ஆனா மேன் ஆஃப் த மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் அக்டோபர் சொல்றது கேளுங்க. அது வந்து ஒரு ரணகளமான இன்னிங்ஸ். ஒரு லயன்ஸ் பிளேயர் 2 பேருமே ரேண்ட் ரிப்பீட்டர் வரும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன என்னோட டீமுக்கு அகேன்ஸ்டா அடிச்சுட்டாங்க. அதனாலதான் கருப்பு துணி போட்டு வந்திருக்கேன். சரி, பரவாயில்ல, அதை விடுங்க. இப்ப பிரிட்டோரியா 3:30 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் கேட்பீங்க, யோ என்னையா நேரத்துக்கு டைம் மாத்துறீங்க, 1 ரன்றீங்க, 5 ரன்றீங்க, 3 ரன்றீங்க, என்னையா ரீசன் சொல்லிடுறேன். அதாவது எப்படின்னா, அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்ல சண்டே மேட்ச் உங்களுக்கு நடக்கும்னா, 1 டே மேட்ச் நடந்ததுன்னா 10 மணிக்கு தான் ஆரம்பிப்பாங்க. இதுன்னா 7 மணிக்கு கடையை சாத்திருவாங்க. ஏன்னா அடுத்த நாள் இம்மீடியட்டா ஏர்லி மார்னிங் எவ்ரி ஒன் ஹாஸ் டு கெட் பேக் டு ஒர்க்ன்றதுனால சண்டே மட்டும் நைட் கேம்ஸோ டே நைட் கேம்ஸோ ஓடிஐ சவுத் ஆப்பிரிக்கால நடக்கவே நடக்காது. இப்ப 1:30 மணி அப்படிங்கும் போது உங்களுக்கு என்னன்னா கொஞ்சம் ஸ்லோ பவுன்ஸ் இருக்கும், நல்ல பாட்டாவா இருக்கும். 5:30 மணிக்குன்னா பரம பாட்டா சிமெண்ட் த்ரோ டவுன் ஆயிடும். 3:30 மணி அப்படிங்கும் போது என்னன்னா உங்களுக்கு இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் ஈஸ் அவுட் ஆகும். ஆனா நான் வந்து ஐ எம் ஆல்வேஸ் அ ஃபேன் ஆஃப் பம்பிங். டாஸ் ஜெயிச்சு இந்த மாதிரி கட்டாந்தரையில பேட்டிங் மட்டும் ஆடுங்க. பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் மைட் ஹவ் லேர்ன் தேர் லெசன் லாஸ்ட் டைம் வின்னிங் த டாஸ் bowling in, even though it was the right decision. அவங்களோட ப்ராப்ளம் என்னடா அவங்களோட பேட்டிங் டெப்த், அது பிளேயிங் லெவல்ல வரும்போது சொல்லுவோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கி ஸ்டார்ட்ல 12 மேட்ச் ஆடி இருக்காங்க இன்டர்நேஷனல். இதுல டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 7 ஜெயிச்சிருக்காங்க. நோட் இட் டவுன். டீம் பேட்டிங் செகண்ட் 5 ஜெயிச்சிருக்காங்க. இது சக்சஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் 58. ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 241 சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் இங்கிலாந்து 2009. ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 226 ஃபார் 5 இங்கிலாந்து வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா 2020. த சேஸ்ட் இட் டவுன். நான் டீமோட இருந்தாப்போ செம்ம அடி அடிச்சு இது பண்ணாங்க. இப்போ இது ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்ன பாத்தீங்கன்னா, இப்போ ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 183, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 167, 16 ரன் டிஃபரன்ஸ். பேஸ் பவுலர்ஸோட எக்கானமி பாத்தீங்கன்னா 8.28. இந்த 3:30 மணிக்கு ஸ்பின்னர்ஸோட எக்கானமி ரேட் 9.30. இப்ப இதே நீங்க வந்துட்டு நைட் கேமுக்கு போனீங்கன்னா டிஃபரன்ஸா இருக்கும். அதுதான் சவுத் ஆப்பிரிக்கால கண்டிஷன்ஸ் ரீச் பண்றது டிஃபிகல்ட். விக்கெட் டேக்கன் சம்மரி வந்து 79% பேஸ் பவுலர்ஸ், 21% ஸ்பின்னர்ஸ். அதே மாதிரி டீம் வின்னிங் த டாஸ் வந்துட்டு 8 அவுட் ஆஃப் 12 டைம்ஸ் வந்து இந்த பிச்சுக்கு பயந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. டீம் விச் லூசஸ் லெஸர் விக்கெட் தேன் த அதர் ஆஃப்டர் 10 overs. ஒரு கேம் கூட தோத்தது கிடையாது. 10 ஓவர் நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா நிறுத்தவே முடியாது. இன்னொன்னு, ஆன் ஆவரேஜ் 2 wickets ஆஃப் ஃபாலன் வித்தின் ஃபர்ஸ்ட் 5 overs இன் போத் த இன்னிங்ஸ். இந்த லாஸ்ட் 17 அவுட் ஆஃப் 24 இன்னிங்ஸ் பார்த்துக்கோங்க. 5 ஓவர்ல கொஞ்சம் பால் குதிக்கும், அவசரப்படக்கூடாது. மோஸ்ட் பவுண்டரி ஸ்கோர்ட் வென் யூ டெத் ஓவர் 16 and 20. பாலுக்கு பால் லைவ் ஹைலைட்ஸ் தான், ரன்னை நிறுத்தவே முடியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பவர் பிளேல 17 டாட் பால், 36 டாட் பால். யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், டோன்ட் ரஷ் திங்ஸ் இன் பவர் பிளே. 5 ஓவர் 6 ஓவர் பாத்தீங்கன்னா பின்னிடலாம். ஸ்பின்னர்ஸ் எக்கானமி 7.86 in the first 8 overs both the innings compared to 9.30. எப்படி திரும்புது பாருங்க. இந்த கோஸ்டல் ஏரியாஸ்ல பாத்தீங்கன்னா பால் சாஃப்ட் ஆனா தான் ஸ்பின்னருக்கே கொடுக்கணும். இங்க நீங்க என்ன பண்ணணும், எடுத்த உடனே ஸ்பின்னர் எடுத்துன்னு வந்துடணும். இப்ப பிரிட்டோரியால பர்டிகுலர் டீம் டபுள் அப் த ஸ்கோர் இஃப் தே டோன்ட் லூஸ் மோர் than 2 wickets இன்சைட் 11 overs. இப்ப நீங்க வந்து அடுத்தது வந்து கேப்பீங்க, எப்படி வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் இன்னிங்ஸ் அப்படின்னா, சேம் தியரி வாண்டரஸ் மாதிரி 6 ஓவர்ல 45 போயிட்டு
ஒரு விக்கெட் மேல விடக்கூடாது. அதுக்கப்புறம் 7 to 10ல ஒரு 30 ரன். ஸோ 75 ஃபார் 2. அதுக்கப்புறம் 11 to 50ல இருந்து இருக்க ஆரம்பிக்கணும். ஒரு 50 ரன் வந்துடணும். 125 ஃபார் 4. கடைசி 5 ஓவர்ல 65-70 ரன் வந்துடும். விக்கெட் இருந்ததுன்னா 190 வந்துடும். 190 நீங்க போனீங்கன்னா 205 210 வந்துடும். நீங்க எடுத்த உடனே 220 போனீங்கன்னா that is where the problem comes when you lose early wickets in power play. இப்போ வந்துட்டு இவங்க என்ன தப்பு பண்ணாங்க லாஸ்ட் டைம்? ராயல்ஸே என்ன தப்பு பண்ணாங்கன்னா they played someone like Fabian Allen. ஃபேபியன் ஆலன் வந்து ஒரு போலரா நீங்க யூஸ் பண்ணலன்னா அவரை நீங்க ஆடவே முடியாது. டக்கர், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இங்க வந்து ஸ்பின்னர்ஸோட எஃபெக்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். யூ வில் நாட் பி யூஸ்ட் அஸ் அ போலர்ன்றதுனால நம்ம சொன்ன ஒரே ஒரு சேஞ்ச் தான் நடக்கல. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த சேஞ்ச் கண்டிப்பா நடக்கும். பிகாஸ் தே ஆல்சோ ஸ்ட்ரகிள் டு புட் அப் 160 which is a decent score but not average winning score. ஒரு 10 ரன் கம்மி அடிச்சுட்டாங்க. Still they defended it because of huge square boundaries. ரன் அடிக்கிறது கஷ்டம் பால்ல, இங்க ரன் நிறுத்தவே முடியாது. So that playing 11 should be expect one change, that is Tucker in place of Fabian Allen. The rest of the playing 11 will be Jason Roy, Jos Buttler, Vihan Labbe, Lorcan Tucker, David Miller, Mitchell Van Buren, Andy Lefebvre, the man of the match last game, Bjorn Forten, Lungi Ngidi, Obed McCoy and Tabrez Shamsi. வேற யாரும் வர்றதுக்கு சான்ஸ் இல்ல. இப்ப இவங்க பாத்தீங்கன்னா இன்னொன்னு கிளீனா சொல்லிடுறேன், டெனிஸ் டி புரேன் லாஸ்ட் இயர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாரு. அவர் எங்க கிரிக்கெட் ஆடுறாருன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் காலின் இங்கிராம், அவரு எங்க கிரிக்கெட் ஆடுறாருன்னு தெரியல. நீங்க இந்த மாதிரி வந்து 2 பேரை வந்துட்டு நீங்க 4 and 5ல வச்சுக்கவே முடியாது. ஒரு செம ஸ்டார்ட் வந்தது 10 ஓவர்ல 80 ரன். அதுக்கப்புறம் 10 ஓவர்ல 80 ரன் இவங்களால அடிக்க முடியல. அப்படிங்கும் போது they need to make sure that one of these batsmen drop out. So இவங்க என்ன பண்ணணும், what they got to do is to make 2 changes. One of Dennis de Bruyn or Colin Ingram to be out, to be replaced by Kyle Varane and Senuran Muthuswamy, who might not be effective in the pitch. Adhe mari is not a power hitter, to be replaced by batting bowling all-rounder called Miguel Pretorius. So இவங்க எப்படி போகணும்னா Phil Salt, Will Jacks, Riley Russo, one of Dennis de Bruyn or Colin Ingram, Corbin Bosch, Jimmy Neesham, Kyle Varane, Ethan Bosch, Adil Rashid, மிகேல் பிரிட்டோரியஸ் அண்ட் டாரன் டுபவில்லன். இதுதான் இவங்களோட பிளேயிங் 11-ஆ இருக்கணும். இந்த பிளேயிங் 11-ஐ எடுத்துட்டு போனாங்கன்னா கரெக்டா இருக்கும். இந்த எட்ஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் செட் பண்ற அந்த டாப் 4 யாரு? இங்க பில் சால்ட், வில் ஜாக்ஸ், ரைலி ரூசோ, ஒன் ஆஃப் டெனிஸ் டி பிரைன் ஆர் காலின் இங்கிரம். 3 பேருமே ஒரே கியர்ல ஆடுறாங்க, என்ன வேணாலும் ஆகும். அங்க பாத்தீங்கன்னா ஜேசன் ராய் மிக்ஸ்டு கியர், ஜாஸ் பட்லர் ஃபார்ம்ல பட் இஸ் டியூ. இந்த விஹான் லப்பே பாத்தீங்கன்னா கரெக்டா ஆடுற ஆளு. லோர்கன் டக்கர் இஸ் டெக்னிக்கலி சவுண்டுங்கும் போது இங்க எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் இருந்தாலும் கன்சிடரிங் த கண்டிஷன்ஸ், பால் ராயல்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் டெஃபினட்டா எட்ஜ் இருக்கு. அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் அண்ட் லேட் ஆர்டர், டேவிட் மில்லரை நீ நிறுத்தவே முடியாது. அந்த மிச்சல் வேன் பியூரனை நான் ரொம்ப ஹையா ரேட் பண்ணுவேன். ஆண்டி லெஃபெப்வ்ரே இஸ் a good cricketer if given confidence, followed by Bjorn Forten who can bat a bit. இப்ப இங்க பாத்தீங்கன்னா கார்பின் போஷ் எக்ஸ்ப்ளோசிவ் சிக்ஸஸ் அடிப்பாரு, ஜிம்மி நிஷம் எக்ஸ்ப்ளோசிவா ஆடுவாரு, கைல் வெரனே எக்ஸ்பெக்டிங் டு பிளே, he can also bat well, போஷ் can bat, பிரிட்டோரியஸ் can hit big sixes. போது இந்த மிடில் ஆர்டர் அண்ட் லேட் ஆர்டர் எட்ஜஸ் லைட்டா பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ்க்கு இருக்கு. அதுக்கப்புறம் ஏர்லி ஸ்ட்ரைக், அதுதான் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ஸ்ல ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி இருக்கிற போலிங் யூனிட் யாரு? இங்க பாத்தீங்கன்னா Darren Dupavillan is quick. Ethan Bosch can swing the ball either ways. Miguel Pretorius is also very good. Parnelloda injury status எனக்கு தெரியல. Jimmy Neesham can also chip in. Corbin Bosch can also chip in. இங்க 2 விக்கெட் கார்பின் போஷ். எக்ஸாக்ட்லி. நீங்க சொன்னீங்களே அவர் வந்து பாயிண்டா அள்ளி கொடுத்தாரு சிபிஎல். சோ இங்க பாத்தீங்கன்னா Obed McCoy not in great of his form. Lungi Ngidi is not a genuine strike bowler early on. Andy Lefebvre ஒரு slow bowler. And then Bjorn Forten is again expected to open the bowling. That is the right thing here, where economy of spinners is less. போது அந்த bowling fire பவரும் பாத்தீங்கன்னா பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ்க்கு ஸ்லைட்டா அங்க இருக்கும் போது, even though they've lost the game to the same opposition, according to me, there was slightest edge also playing at home 51-49. நான் சொல்லி இல்லையா பிரயோஜனம்? யார் சொல்லி ஜெயிக்குது மேட்ச்? இப்ப சொல்ல போறாரு, அவர் சொல்றதை பொறுத்துதான். பிரிட்டோரியா கேபிட்டல்ஸா பால் ராயல்ஸா? இல்ல, இந்த வாட்டி வந்து பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல செஞ்சுரியன்ல ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் பீடா. சோ ஆன் தட் நோட் ஃபேண்டசி பிக்ஸ்.
திருப்பியும் பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் வந்து பில் சால்ட் சொன்னோம். ஐ எம் கோயிங் டு கோ வித் பில் சால்ட் அகைன் இஸ் கோயிங் டு ப்ளே வித் ஒன் கியர். ஜிம்மி நீஷம் சொன்னோம். ஜிம்மி நீஷம் will again bowl 4 overs and is going to bat. He also got some decent points. Again, I'm going to pick Tabraiz Shamsi, whom I picked last game. He also got a wicket. He will also get wickets here. அடிக்க போனா டேவிட் மில்லரை பிக் பண்ணோம் லாஸ்ட் கேம். அகைன் பிக்கிங். He also scored runs. லுங்கி எங்கிலி பிக் பண்ணோம். he also got a wicket even though not more. இங்க ஸ்லோயர் பால் போட்டு விக்கெட் எடுக்க நிறைய சான்ஸ் இருக்கு. நம்ம பிக் பண்ண அந்த 5 பேரும் டீசெண்டா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ ஐம் அகைன் கோயிங் வித் த சேம் 5. ஸ்பெல் சால்ட், ஜிம்மி நிஷம், தப்ரேஷ் ஷாம்சி, டேவிட் மில்லர் அண்ட் லுங்கி எங்கிலி. நான் சொல்லி என்ன பிரயோஜனம்? மேன் ஆஃப் த மேட்ச், ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் எங்க வரப்போகுது? இப்போ வரப்போகுது. இதை ஒத்துக்க போறீங்களா? ஒத்துக்கிட்டா உங்களோட அந்த 2 பிளேயர் யாரு சொல்லிடுங்க. இல்ல நீங்க சொன்ன எல்லாமே பேங்க் தான், கண்டிப்பா ஒத்துக்கிறேன். கார்வின் பாஷ் போன தடவை சொன்னதே தான் திரும்பியும் சொல்றேன். கடைசியில போடுறாரு வந்து ஒரு ஃபுல் டாஸ் போட்டு கேட்ச் அந்த மாதிரி வந்துருது. பாயிண்ட் 2 விக்கெட்டு, ஒரு கேட்ச், 5 ரன் அடிச்சாருன்னு நினைக்கிறேன். அது ரன் அவுட்னு நினைக்கிறேன். இல்லாட்டி கொஞ்சம் அடிச்சிருப்பாரு, ரன்னும் பாயிண்ட் வந்திருக்கும். ஸோ கார்வின் பாஷ் கண்டிப்பா திருப்பியும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் பீடாக். வில் ஜாக்ஸ் போன தடவை மிஸ் அவுட் ஆயிட்டார். அந்த ஒரு லுங்கிங்கிரி ஒரு காட்டன் போல்ட் ஆயிடுச்சு அன்பார்ச்சுனேட்லி. ஒரு விக்கெட் வேற எடுத்தார் 3 ஓவர் போட்டு 18 ரன். ஸோ வில் ஜாக்ஸும் நம்ம வியூவர்ஸ் திங்க் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா போறேன். பட் தென் பட்லர் நீங்களும் சொன்னீங்க டியூ ஃபார் பிக் ரன்ஸ் அப்படின்னு. ராய் பட்லர்ல ஒருத்தர் பெருசா அடிப்பாங்களோன்னு தோணுது. அடிச்சா நம்ம ஷோல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதான் என்னுடைய இது பீடாக். ஸோ எல்லாமே சொல்லிட்டோம். ஃபேண்டசி சொல்லியாச்சு. உங்களோட அனாலிசிஸ் தெளிவா கிளீனா கொடுத்துட்டீங்க. எட்ஜ் கொடுத்துருக்கோம் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ்ன்னு சொல்லிட்டு என்ன போகுதுன்னு பார்க்கலாம். உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? ரொம்ப சிம்பிள். இப்ப பாத்தீங்கன்னா இப்போ பால் ராயல்ஸ் ஹேவ் அ குஷன். ஒரு மேட்ச் தோத்துருக்காங்க, ஸ்டில் தே வாண்ட் டு மேக் இட் 2 out of 2. அதே மாதிரி நீங்க ஹோம்லயும் தோத்தீங்கன்னா, பர்டிகுலர்லி ஒரு செட்டில்டு என்ன ஆகும்னா 2க்கு 2 தோத்துட்டீங்கன்னா, நான் டீமோட நிறைய இருந்திருக்கேன். பிளேயிங் 11 காம்பினேஷன்ல கை வைக்கணுமா, இது பண்ணுமா, அது பண்ணுமா, நார்கிய ரூல்ட் அவுட், வைன் கார்னரோட இன்ஜுரி எந்த அளவுக்கு ஈல பார்க்குன்னு தெரியல. போலிங் டீசெண்டா போட்டாங்க, பேட்டிங் கொஞ்சம் அவங்களுக்கே தெரியும் இந்த டாப் 3 எடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை வரும் அப்படிங்கும் போது நிறைய கேள்விகள் வர ஆரம்பிக்கும் போது they have to find the winning ways, particularly being a losing finalist போது it is more important for them to get back. இன்னொரு ஆல்வேஸ் டிஃபிகல்ட், இந்த 6 டீம் இருக்கும். ஐபிஎல்ல 10 டீம் இருக்கும் போது ஒரு டீம் இன்னொரு டீமுக்கு ஃபேவர் பண்ணும். இவன் இவன்ட்ட தோப்பான், அவன்கிட்ட தோப்பான். லார்ஜ் பூல், அதுவும் கஷ்டம் தான். 10ல 4 போறது, இந்த 4ல 6 போறது, 6 டீம்ல 4 உள்ள போறதுன்றது அப்ப என்ன வந்து ஃபேவர்ஸ் எல்லாம் நீங்க பெருசா எதிர்பார்க்க முடியாது. நீங்க அடிக்கணும், நான் ஜெயிக்கணும். இந்த மேட்ச் மழை வரணும், அவன் தோக்கணும், அது நடக்காது. I have to start winning. So 2 out of 2 போது it is going to really pull them down. That's most important for Pretoria Capital. I hope they get their combination right and make these 2 changes and get back on the winning note. Until we come back and entertain you for another episode, thanks a lot and bye bye.